ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், ஊற வச்ச 4-5 முந்திரி பருப்பு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெட்டி வச்சு 2 பெரிய வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச வேர்க்கடலை போட்டு மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.